உங்க எல்லாருக்குமே தெரியும் தளபதி விஜய் 69 படத்தோட தன்னோட அரசியல் வாழ்க்கைய தொடரப் போறாரு. சினிமா வாழ்க்கைய முற்றிலும் அதற்கு முடிச்சு போடப் போறாரு. அப்படிங்கிற மாரியான தகவல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாம 2026ஆம் ஆண்டு கண்டிப்பா ஆட்சிய புடிச்சே தீருவேன். 10ஓட 11னா இருக்க போறதில்ல. அதே சமயம் எக்ஸ்ட்ரா லக்கேஜாவும் நான் இருக்க போறதில்ல அப்படிங்கிறத திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு. அதே சமயத்துல 2026ஆம் ஆண்டு தோல்விய தழுவிட்டாரு அப்டின்னாக்கா, கண்டிப்பா அரசியல் வாழ்க்கை இனிமே வேண்டாம். அ இனிமே நான் வந்து சினிமா வாழ்க்கைய கன்டின்யூ பண்ணலான்னு இருக்கேன். அப்படிங்கிற மாரியான கேள்விய ரசிகர்களிடம் கேட்டு, கேட்டு, கேட்டே நான் தோத்துட்டா அரசியலுக்கு வந்துருவேன், 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 வரட்டுமா? அப்படிங்கிற ஒரு கேள்விய கேட்டு, கேட்டே அவர் கண்டிப்பா சினிமாக்கு வந்துருவாரு. அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள எல்லாத்து மத்தியிலும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஆனா, நம்ம தளபதிய பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா, கண்டிப்பா அதிலிருந்து பின்வாங்க மாட்டாரு அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ, அந்த ஒரு காரணத்தினாலயோ என்னமோ தெரியல, விஜயோட தன்னோட கடைசி படம் அப்படிங்கிறதுனால, அந்த படத்த சீக்கிரமா ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு, அந்த படத்த வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் பொங்கல் இல்லாட்டி அக்டோபர்ல ரிலீஸ் பண்றதுக்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நான் நம்புறேன். இவர் அத பிளான் பண்ணி தான் பூஜை எல்லாம் முன்னாடியே போட்டு, அது மட்டும் இல்லாம இந்த படத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதமே முடிக்கப் போவதாக படக்குழு திட்டமிட்டிருக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த ஷூட்டிங் ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கிற பட்சத்தில, அவர் அரசியல் தலைவரா மாறியிருக்காரு. உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். 2026ஆம் ஆண்டு தேர்தல்ல போட்டி போட போறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ, அதற்காக ஏகப்பட்ட வியூகங்கள அவர் பண்ணிக்கிட்டு வராரு. சாலையில நடைபெற்ற மாநாட்டுல இத பத்தி நெறைய பேசியிருந்தாரு. ஸோ, அதுக்கு அடுத்த பட்சம் பார்த்தீங்க அப்டின்னா, அடுத்த 6 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, படப்பிடிப்பை எல்லாத்தையும் முடிச்சுட்டு, அடுத்த 8 மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 234 தொகுதிகளிலும் மக்கள போய் டைரக்ட்டா சந்திச்சு, அவங்களுக்கான ஒரு புதிய நடைப்பயணத்த மேற்கொண்டு, எல்லாத்து மத்தியிலும் அன்ப பெற விரும்புறாரு அப்படிங்கிற மாரியான திட்டங்கள தீட்டிட்டு வராரு அப்படிங்கிற ஒரு ஒரு சம்பவம் வந்துட்டு எல்லாத்து மத்தியிலும் பேசப்பட்டு வருது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இவரோட கடைசி படம் எந்த மாரி அமையப் போகுது அப்படின்னு. கண்டிப்பா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ஷனுக்கு ஒரு 1 மாசம் அல்லது 2 மாதங்களுக்கு முன்னாடியே அந்த படம் ரிலீஸ் ஆகும்னு எனக்கு தோணுது. எனக்கு எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு அரசியல் படம். இந்த ஒரு குறுகிய காலகட்டத்தில வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்து மத்தியிலயும் கொண்டு போய் சேர்க்கறக்கு அந்த படம் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம அரசியலுக்கு முன்னாடி, அதாவது அந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்த ரிலீஸ் பண்ணும்போது, ஒரு மக்கள் மத்தியில ஒரு நல்ல கருத்துக்கள முன்வச்சு, அவங்க மனசுக்குள்ள இடம் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, அத பெயின் பண்ணி தான் இவர் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாரு அப்படிங்கிற மாரியான எனக்கு தோணுது. ஸோ, உங்களுக்கு எந்த மாரியான ஒரு தகவல்கள் கிடைச்சிருக்கு? ஸோ, அதே சமயம் உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.